10th பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் எப்படி போயிட்டு இருக்குது? நல்லா போயிட்டு இருக்குதா? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து சாப்டர் வைஸாக இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், கரெக்டுங்களா? ஸோ ரிலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏ கிராஸ் பி, ஏ அது ப்ரூவ் பண்ணுற சம்ஸு. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எஃப் ஆஃப் இது கண்டுபிடிக்கிறது, அப்புறம் எஃப் நாட் ஜி நாட் சம்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க் கேட்பாங்க, ஒரு 2 மார்க் இல்லை 2 2 மார்க். அதே மாதிரி தான் 5 மார்க்ஸ்லேயும் 1 இல்லைனா 2 5 மார்க் கேட்பாங்க. ஆனால் ஷியோராக ஒரு 5 மார்க் உங்களுக்கு எப்போவுமே கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த 5 மார்க் வந்து நம்ம அட்டன் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, வாங்க ஃபஸ்ட் சாப்டர் போகலாம். ஸோ ஃபஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸில் வந்து குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ் 1.1 1.2 இது எல்லாமே. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 இது வந்து ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் ஏ, இப்போ ஏ இன்ட்டு பி கொடுத்து ஏ என்னது பி என்னன்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ எல்லாமே ஈஸி சம்ஸ் தான். ஸோ 1.2மே ரிலேஷன் சம், இது ரிலேஷன்ஸா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அடுத்து 1.3 பார்த்தீங்கன்னா 1.3 வந்து ஃபங்க்ஷன்ஸ், கரெக்டுங்களா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அதே மாதிரி 1.4லையுமே ஃபங்க்ஷன், ஆன் டு ஒன் ஃபங்க்ஷனா, இன்ட்டு ஒன் ஃபங்க்ஷனா. அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா இந்த கிராஃப், அது மோஸ்ட்டாக கேட்கல, ஒரே ஒரு கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இதில் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து 5 மார்க்ஸ் பக்கம் வரலாம் நம்ம. ஸோ 5 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஏ இன்ட்டு பி யூனியன் போடுறது, ஏ இன்ட்டு பி போட்டு யூனியன் ப்ரூவ் பண்ணுற சம்ஸு, எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணுற சம்ஸு. அப்புறம் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸில் கிராஃப் வரைகிறது, ரெப்ரசன்ட் இன் கிராஃப், டேபுலர் ஃபார்ம். ஸோ அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வரும். அடுத்து 5.1.5ல் பார்த்தீங்கன்னா எஃப் நாட் ஜி நாட் சம்ஸ். ஓகேங்களா? நல்லா தரவாக போட்டு வச்சுக்கோங்க. எல்லா சம்முமே போட்டு பாருங்கள், தயவு செஞ்சு போட்டு பாருங்கள் எல்லா சம்முமே. ஏன்னா கண்ணால் பார்த்தோம்னா வந்து நம்மளால் போட முடியாது. ஸோ எல்லா சம்முமே போட்டு பாருங்கள். அடுத்து யூனிட் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சம்ஸ், 3 to 5 சம்ஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து ஒரு 3 4 வந்து நம்மளுக்கு 2 மார்க்ஸு, 5 6 9 வந்து 5 மார்க்ஸு. ஸோ யூனிட் சம்ஸ், க்ரியேட்டிவ் சம்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம இன்னொரு புதுசாக ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணலான்னு வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் வேணும்னு சொல்லுங்கள், நான் அதுபடி நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து ஃபஸ்ட் சாப்டர் முடிஞ்சு. ஃபஸ்ட் சாப்டரில் அவ்வளோதான். செகண்ட் சாப்டர் போகலாம் வாங்க. ஸோ செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிற சம்ஸு, டிவிஷன்ஸு, அதுக்கப்புறம் ஏபிஜிபி டேர்ம்ஸு, அதுதான் ஃபுல்லாக செகண்ட் சாப்டர் ஃபுல்லாக அதே தான். ஸோ இதில் வந்து நல்லா நீங்கள் பார்த்துக்க வேண்டிய எக்ஸசைஸ்னால் 2.9ல் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து எல்லாமே போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? மொத்த எக்ஸசைஸுமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான், அதோட எக்ஸாம்பிள்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அது எல்லாமே தான் மிக்ஸ் பண்ணி இதில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும் உங்களுக்கு. சம்ஸ் கண்டுபிடிக்கிற இது 7 + 7 7+, அதே மாதிரி அப்புறம் 1² + 2² இது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் சாப்டர் போகலாம். தேர்ட் சாப்டர் பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். தேர்ட் சாப்டரில் தான் நிறைய எக்கச்சக்க எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபுல்லாக போட்டு பார்க்க வேண்டிய எக்ஸசைஸ்னால் 3.8 ஸ்கொயர் ரூட் சம்ஸ், 3.8ம் 3.19ம் ஃபுல்லாக நீங்கள் போட்டு தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபா பீட்டா சம்ஸ், நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஃபார்முலா மெத்தட் போடுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஜிசிஎம் சம்ஸில் வந்து 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூடர் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது, சிம்பிளிஃபை பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் சம்ஸாச்சும் நீங்கள் போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது வாங்க 5 மார்க்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்ட் சாப்டர் 3.1ல் நம்மளுக்கு இந்த ஏஜ் சம்ஸு இது எல்லாமே, வேர்ட் ப்ராப்ளம் சம்ஸு. அப்புறம் 3.5ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3.8 ஸ்கொயர் ரூட் சம்ஸ் ஃபுல்லாக போட்டு தான் ஆகணும். அதாவது லாங் டிவிஷன் மெத்தடில் 3.7லையுமே அந்த ஸ்கொயர் ரூட் ஹோல் ஸ்கொயர் ரூட் போட்டு கண்டுபிடிக்கிறது. 3.19 17 18 19 வந்து ஃபுல்லாக மேட்ரிசஸ் தான். ஸோ அதில் கொடுத்துருக்க எல்லா சம்மே போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? யூனிட் எக்ஸசைஸில் வந்து 1 3 5 அப்புறம் கடைசி 18 19 20 வந்து மேட்ரிசஸோடது. ஸோ இது வந்து உங்களுக்கு கம்பல்சரியில் கேட்குறாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த சம் போகலாம். அடுத்தது ஃபோர்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஃபோர்த் சாப்டரில் நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஜாமெட்ரி எழுதிடுவோம், 1 மார்க்ஸ்லேருந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தியரம் எழுதிடுவீங்க. ஸோ ஃபோர்த் சாப்டர்லேருந்து மோஸ்ட்டாக சம்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. சப்போஸ் கம்பல்சரி சம்ஸில் நம்மளுக்கு கேட்டால் அட்டன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து 4.3 நல்லா போட்டு பார்த்துக்கோங்க, 4.1 நல்லா போட்டு பார்த்துக்கோங்க, அப்புறம் 4.4 இந்த சர்க்கிள் சம்ஸ் இது நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபிஃப்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும்
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 5th சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது 5th சாப்டரில். 3rd சாப்டர் 5th சாப்டர் 1, 3, 5, 8 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸும் கேட்குறாங்க, 5 மார்க்ஸும் கேட்குறாங்க. ஸோ கம்பல்சரி சம்ஸ்லேயும் வருது. நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 5.1, 5.4 மஸ்ட். 5.1 ஏரியா கண்டுபிடிக்கிறதும், 5.4 இன்டர்செப்ட் ஈக்குவேஷன்ஸ் போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபுல்லாக போட்டு பார்த்துக்கோங்க. இதில் இருக்க சம்ஸ் தவிர மற்ற எல்லா சம்ஸுமே நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. 5.1லையும் சரி, 5.4லையும் சரி. அப்புறம் யூனிட் எக்ஸசைஸில் 4, 5, 6, 9 இந்த சம்ஸுமே நம்மளுக்கு ரொம்ப ரிப்பீட் ஆகுது தான். இதில் இருக்க எல்லா சம்ஸுமே நம்மளுக்கு ரொம்ப ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த சம்ஸுமே போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து 6th சாப்டருக்கு ட்ரிக்னாமெட்ரி ப்ரூவ் சம்ஸ் தான் வந்து மெயின். ப்ரூவ் சம்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரூவ் சம்ஸும் அதுக்கப்புறம் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் சம்ஸ், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், டிப்ரெஷன். ஸோ 6.4 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6.4ல் நிறைய கேட்குறாங்க. அப்புறம் இந்த 2 ships are sailingனு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த எக்ஸாம்பிளுமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். அது நான் நிறைய டைம் கேட்குறாங்க. அதே மாதிரி டெலிவிஷன் சம்மு அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணுறது 4h/√3 அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணுற சம்மே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கேட்டுகிட்டே தான் வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு பார்க்கணும். 6th சாப்டர்லாம் வந்து நீங்கள் டயக்ராம் போட்டு பார்க்கணும். ஒரு கொஷினையும் படித்து எப்படி புரிஞ்சு டயக்ராம் போட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். கண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே தெரியாது. ஏன்னா நிறைய கேல்குலேஷன்ஸ்லாம் இருக்குது 6th சாப்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 6th சாப்டரில் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஐடென்டிட்டி சம்ஸ்லாம் இதில் நானே இது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸே வந்து கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதுலேயும் ஷார்ட் அவுட் பண்ணி படிச்சிங்கன்னா வந்து நம்ம படிக்கிறதுக்கான யூஸே இருக்காது. ஸோ நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, 7th சாப்டர் போகலாம் வாங்க. ஸோ 7th சாப்டர் பொறுத்த வரைக்கும் மென்சுரேஷன்ஸ், ஏரியா சம்மு, வால்யூம் சம் தான். ஸோ 7th சாப்டரில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு டைம் எடுக்கிற சம் 7th சாப்டர். எதனாலனா வந்து நம்மளுக்கு வந்து இது கால்குலேஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். கரெக்டுங்களா? பாயிண்டில் போகும், டெசிமலில் போகும். ஸோ உங்களுக்கு கால்குலேட்டரும் அலௌட் கிடையாது. ஸோ அதனால் இந்த சம்ஸ் 7th சாப்டர் வந்து ஃப்ரஸ்டம் சம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஃப்ரஸ்டம் அந்த கொஷினில் ஃப்ரஸ்டம் இருந்தால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். 7th சாப்டர் வந்து ஃப்ரஸ்டம் சம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வால்யூம் சம்ஸ் 7.4 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபஸ்ட் சம்லேருந்து 7th சம் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் தான். அதில் இருக்க எல்லா சம்மும் இம்பார்ட்டன்ட். 7.4 நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 7.3 ஆல்சோ. அப்புறம் ரேஷியோ சம்ஸ் எல்லா ப்ரூவ் பண்ணுற ரேஷியோ சம்ஸும் போட்டு வச்சுக்கோங்க. யூனிட் எக்ஸசைஸில் 2 சம் தான் இருக்குது, 6, 7. ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வந்திருக்குது கொஷின் பேப்பரில். ஸோ அதனால் கொடுத்துருக்கேன் 6 and 7. ஸோ யூனிட் எக்ஸசைஸஸ்க்கும் கொடுத்துருக்க க்ரியேட்டிவ் சம்ஸுக்கும் சொல்யூஷன்ஸ் வீடியோ வந்து நீங்கள் வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 8th சாப்டர். ஸோ 8th சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் கொஞ்சம் கால்குலேஷன்லாம் போடணும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஐடியா என்னென்னா, நாங்கள் அனலைஸ் பண்ண வரைக்கும் 2 மார்க்கில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து ஒரு 2 மார்க் கேட்குறாங்க. அதே மாதிரி கம்பல்சரியில் நிறைய கொஷின்ஸ் பேப்பரில் சில டைம்ஸ் கம்பல்சரியில் 2 மார்க்கில் வந்து ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, யூனிட் எக்ஸசைஸ்லேருந்து ஒரு கம்பல்சரி கேட்டிருந்தாங்க. ஒரு பாய் அண்ட் கேர்ள், ஒரு ஃபேமிலியில் பாய் அண்ட் கேர்ள், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 கேர்ள். ஸோ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப மெயின். 8.4 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேணால் இவ்வளோ சம்ஸ் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2 மார்க்ஸ்லையுமே அதே தான். ஸோ 8.4 நல்லா போட்டுக்கோங்க, 8.3 நல்லா போட்டு வச்சுக்கோங்க, 8.1 நல்லா போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் கொடுத்துருக்க இந்த சம்ஸ் நீங்கள் எல்லாமே போட்டாலே போதும். 100க்கு 95+ எடுத்துடலாம். சார் அப்போ மீதி அந்த 5 மார்க்ஸ் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, கம்பல்சரி 2 மார்க்ஸ். ஸோ கம்பல்சரி 2 மார்க்ஸுக்கு நம்ம க்ரியேட்டிவ் சம்ஸ் ஒன்றா எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை நல்லா இதுக்கு ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் போட்டினாலே கம்பல்சரி 2 மார்க்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். சார் அப்போ மீதி அந்த 3 மார்க்ஸ் என்ன சார் பண்ணுறதுன்னா 1 மார்க்ஸ். ஸோ க்ரியேட்டிவ் 1 மார்க்ஸுக்கு நம்ம ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலில். ஸோ இந்த சேனல் சார் நிறைய பேர் கேட்குறீங்க, சார் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போனீங்கன்னா பிடிஎஃப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு ட்ரைவில் அப்லோட் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபோனை பார்த்துலாம் படிக்க வேண்டாம், டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க. ஸோ இவ்வளோதான்மா கம்பல்சரி சம்ஸ் இவ்வளோ தான். இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இவ்வளோ தான். இதில் இருக்க எல்லா சம்முமே போட்டு பார்த்துருங்க.
இந்த சம்மில் பார்த்தாச்சு நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா வேண்டாம், எல்லா சம்மே போட்டு பாருங்கள் மோஸ்ட்டாக. ஓகேங்களா? சரி, ஓகே, நல்லா பண்ணுங்கள் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.